கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போடுறது உண்டு. அதே மாதிரி பொதுவாக இந்த மாலை போடுறது அப்படிங்கிறது வந்து ஜென்ஸ் மட்டும் இல்லாம லேடிஸும் வந்து நிறைய பேர் வந்து போட்டுருவாங்க. பொதுவாக இந்த அங்காள பரமேஸ்வரி அம்பாளுக்கு, அதே மாதிரி திருப்பதி, முருகர், இது மாதிரி எல்லா சுவாமிக்குமே வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி மாலை போட்டுக்கிறோம். இந்த மாலை போட்டு விரதம் இருக்கிற நாள்ல நம்ம வந்து செருப்பு போடாம, அதே மாதிரி பெட்ல படுக்காம, இது மாதிரி கொஞ்சம் மடி ஆச்சாரம்லாம் தெரிஞ்சதுனால அந்த பிரகாரம் நம்ம இருந்துக்கிறோம். என்வி சாப்பிட்றவங்களா இருக்காங்க அப்படின்னா என்வி சாப்பிடாம அதை அவாய்ட் பண்றது, இந்த மாதிரியான பద్ధதியில நம்ம வந்து இருக்கிறோம். பட் ஆனால் அதோடைய மெயின் ரீசன் என்ன, அதோடைய விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சு இருந்தீங்கன்னா அதோடைய பலன் இன்னும் கொஞ்சம் அதீதமா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த பதிவு. இந்த மாலை போட்டுட்டோம் அப்படின்னாலே சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து சுவாமிக்கு சமானம், நான் வந்து சுவாமி தான், அதனால என்னுடைய வீட்டுல நான் வந்து என்னுடைய முன்னோர்களுக்கு ஏதாவது ஒரு கர்ம காரியங்கள் வந்தால் நான் வந்து அதை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, அதோடைய அருகதை கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க ஒரு மடத்தனம், ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன்னா சுவாமி நம்ம வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா நம்மளுடைய பிதர்களுக்கு நம்ம கடன் வைக்காம இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த கடனை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்தனா தலைகீழ நின்று தியானம் பண்ணாலும் உச்சாரணம் பண்ணாலும் ஒரு மந்திரத்தை சுவாமி அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாராம். மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு இதை பத்தி நல்லா டீட்டெயிலா தெரியும் அப்படிங்கறத நான் வந்து நம்புறேன். ஏன்னா அந்த மாதிரி இந்த பித்ருக்கர்மாக்களுக்கு வந்து அவ்வளோ தாத்பரியம், அவ்வளோ விசேஷம், அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு. ஏன்னா இது வந்து ரீசெண்டா நான் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன், மாலை போட்டவர் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இன்னொரு லேடி வந்து சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. எங்க வீட்டுல வந்து நாங்க விசேஷம் வச்சிருக்கோம், அதனால நான் வந்து என்னுடைய அப்பாவுக்கு வந்து தித்தி கொடுக்க வேணாம், என்னுடைய மாமனாருக்கு நான் தித்தி கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன், எங்களுக்கு அது வழக்கமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு தப்பான விஷயம். நீங்க வந்து உங்க வீட்டுல விசேஷம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விசேஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய பித்ருக்களுக்கான ஏதாவது ஸ்ரார்த்தங்கள் வருதா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் நீங்க வந்து வீட்டுல விசேஷங்கிறதே வந்து வைக்கணும். இல்லைன்னா வந்து அந்த விசேஷத்துக்கே வந்து ஒரு அருகதை கிடையாதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த பித்ரு கர்மா அப்படிங்கிறது. ஸோ நான் தயவு செஞ்சு சொல்றேன், மாலை போட்டிருக்கீங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரி விசேஷம் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல நடுவுல பித்ருக்கர்மாக்கள் வந்தாலும் அது செய்யலாம், எந்த தப்பும் கிடையாது. அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். நமஸ்தே.